ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டெய்லரிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்மல் ப்ளவுஸ் மிக எளிய முறையில் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? பார்ட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட், ஸ்லீவ் பட்டி எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். இன்றைக்கி பார்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா கொக்கி பட்டி, கிராஸ் பீஸ், சைடு ஜாயிண்ட் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொக்கி பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க, ரெண்டாக இது மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வி பக்க பட்டி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இது மாதிரி 1/4 இன்ச் அகலத்தில் ஒரு தையல் போட்டுக்கோங்க கார்னரில். இது வந்து வி பட்டிக்காக நம்ம ரெடி பண்ணுறோம். பாருங்கள், இது மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடுமே எடுத்துக்கோங்க. பாருங்கள், லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா மேல் பக்கத்துலேயும், ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா கிளாத்தை நம்ம கீழ் பக்கத்துலேயும் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ரைட் சைடு ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது ராங் சைடு. பாருங்கள், ப்ளவுஸை இந்த மாதிரி கிளாத்தை வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த மாதிரி வைக்கணும். சரிங்களா? இது ராங் சைடு. ஓகேங்களா? ரைட் சைடு இது, ராங் சைடு இது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக வந்து நேரில் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். மேல் பக்கத்தில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 1/4 இன்ச் அகலத்தில் மேல் பக்கத்தில் இருந்து நம்ம கீழ்ப்பக்கமாக தையல் போட்டுக்கிட்டு வர்றோம். கீழ்ப்பக்கம் பாருங்கள், ஒரு 1/2 இன்ச் கேப்பில் இது மாதிரி கிளாத்தை உள்பக்கமாக மடித்து விட்டுக்கிறோம். சரிங்களா? ஏன்னா பிசுறுகள் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். உள் சைடில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். இந்த ஃபோல்டிங்கை லைட்டாக அந்த மாதிரி எடுத்து விடும் பொழுது பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? உள்பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கும், இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து ஃப்ளாட் ஆயிரும். சரிங்களா? நல்லா வந்து இது மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நம்ம அட்டாச் பண்ண கிளாத்தை இந்த மாதிரி லைட்டாக வந்து அமுக்கி விடும் பொழுது அப்படியே ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் லாங் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம், அதுவும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எடுத்து விட்டுக்கலாம். நம்ம வி பட்டி வந்து ஸ்டிச் பண்ண வேண்டிய இடத்துல இது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மார்க் பண்ணாமலே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே பாருங்கள், மேல் சைடில், சரிங்களா, மேல் எண்டிங்கில் நெக்லைன் பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் தள்ளி அதுக்கப்புறமா இந்த மாதிரி வி போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செகண்ட் டாட் பிடி போடலைங்களா, கரெக்டாக அந்த செகண்ட் டாட் நேர் மட்டும்தான் போடணும். சரிங்களா? கொஞ்சம் மேல் பக்கமோ அல்லது கீழ் பக்கமோ கிளாத் எக்ஸஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி நீங்கள் போட வேண்டாம். அதாவது வி பட்டி சேமாக வரல அளவுகள், ஒரு வி பட்டி பெருசாகவும் ஒரு வி பட்டி ரொம்ப நெருக்கமாகவும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலேயும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி தையல் இருக்கிற நேர் தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போடணும். செகண்ட் டாட் நேர் போட்டோம், நெக்ஸ்ட்டு பட்டி ஜாயிண்டிங் நேர் போட்டோம், அடுத்து சென்டர் பட்டி நேர் போட்டோம். ஃபைனலாக பாருங்கள், ஃபைனலாக கீழே லாஸ்ட்டில், சரிங்களா, இந்த மாதிரி தான் 5 இடத்துல ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் போடணும். கரெக்டாக பாருங்கள், இது மாதிரி நம்ம மார்க் பண்ண இடத்துல ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிட்டோம். சரிங்களா? வி பட்டி ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள், இந்த சைடு பார்ட் எடுத்துக்கலாம். இப்போ மேல் பக்கத்தில் வச்சு நம்ம தையல் போட போகிறோம். பாருங்கள், இப்போ கீழ்ப்பகுதியிலேருந்து மேல் பக்கமாக தையல் போட்டுக்கிட்டு வரோம். கீழ் சைடில் இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க கிளாத்தை. ஸ்ட்ரைட்டாக 1/4 இன்ச் அகலத்தில் இது மாதிரி தையல் போட்டுக்கிட்டே வாங்க. அடுத்து பாருங்கள், உள் பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கும், வெளிப்பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஃபோல்டிங்கை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த கார்னரில் நம்ம தையல் போட்டுக்கலாம். சரிங்களா? கரெக்டாக அந்த கார்னர்லேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். அட்டாச் பண்ண கிளாத்தில் கார்னரில் தையல் போட்டுக்கிட்டு வரோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இது ரெண்டாக நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். எக்ஸஸான கிளாத்தை கட் பண்ணிடுங்க. இதை கரெக்டாக ரெண்டாக ஃபோல்டு பண்ணி நம்ம தையல் வந்து உள்பக்கமாக வர்ற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிடுங்க. சரிங்களா? ஃபுல்லாகவே நம்ம அட்டாச் பண்ண கிளாத் ஃபுல்லாக வந்து உள் சைடில் வர்ற மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணிடுங்க. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிளாத் இருக்கும். கார்னர்லேயே இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், உள் சைடில் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? வெளி சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம போட்ட தையல் டாப் ஸ்டிச் வந்து உள்பக்கமாக போயிடும். இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். கொக்கி பட்டி ரெண்டும் சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் இது மாதிரி வச்சு நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நெக்லைனில் இருந்து தான் வந்து தையல் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த சைட்லேருந்து நெக்லைன் பகுதிக்கு தையல் வந்து எப்போவுமே போடக்கூடாது. நெக்லைன் பகுதியிலேருந்து மட்டும்தான் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பகுதிக்கு வந்து தையல் வந்து ஷோல்டரில் போடணும். சரிங்களா? அப்போ தான் வந்து அது சரியானதாக இருக்கும். 1/4 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கோங்க, அதுவும் வந்து ரொம்ப முக்கியம். டபுள் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு
நெக் பீஸ் வந்து ஜாயின் பண்ணணும். கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நெக் பீஸ் இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். நெக் ஃபுல்லாக வந்து கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி நம்ம நெக் லைன் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ரைட் சைடு ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி நம்ம கிராஸ் பீஸையும் ப்ளவுஸினுடைய கிளாத்தையும் வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோம். எண்டிங்கில் இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் அகலத்தில் இது மாதிரி தையல் போட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடிய கிராஸ் பீஸையும் சரி நம்ம ப்ளவுஸ் கிளாத்தையும் சரி இழுக்காமல் கரெக்டாக வச்சு கார்னர் ரெண்டும் சேமாக வச்சு தையல் போடுங்க. இதுபோல் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி சரியாக 1/4 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கிட்டே வாங்க. கால் இன்ச் அகலத்தில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட்டாக முடிக்கிற வரைக்கும் அதே 1/4 இன்ச் அகலத்தில் சரியாக வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வாங்க. அதே சமயம் கீழ்ப்பக்கத்தில் நம்ம கிளாத் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மேல் பக்கம் கிராஸ் பீஸ் மட்டும்தான் மேல் பக்கம் பார்த்துட்ருக்கோம். பட் கீழ்ப்பக்கத்தில் ப்ளவுஸ் கிளாத் சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபைனலாக இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் 1/2 இன்ச் கேப் விட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை வந்து உள்பக்கமாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிடுங்க. ஸ்டிச்சஸ் வந்து இது மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. ஃபைனலாக பாருங்கள், இது மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, உள்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம கார்னரில் சிசர் கட் வந்து கொடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து சுருக்கங்கள் இல்லாமல் நேராக இருக்கும். சரிங்களா, கரெக்டாக கார்னரில் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக வர இடத்துல கொடுக்க தேவையில்லை, இது நம்மளோட விருப்பம் தான். பட் கார்னரில் கண்டிப்பாக வந்து சிசர் கட் வந்து கொடுக்கணும். கார்னர் 4 பக்கத்துலேயும் இதே மாதிரி நம்ம வந்து ஹேர்கட் வந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், ஹேர்கட் கொடுத்ததுக்கப்புறம் கிளாத் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். உள் சைடில் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, தையலில் படாமல் ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், வெளிப்பக்கத்தில் இருக்கிற இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங்கை எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக நம்ம தேவையான அகலத்துக்கு வந்து இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் அகலத்தில் நான் வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள், இந்த கார்னரில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு அடுத்த கார்னரில் நம்ம தையல் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். 1/2 இன்ச் அகலத்தில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ண பீஸ் வந்து உள்பகுதியில் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம தையல் வந்து போட்டுக்கலாம். கிராஸ் பீஸினுடைய கார்னர்லேயே வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த 1/2 இன்ச் இருக்கு இல்லைங்களா, இந்த பீஸ் வந்து உள்பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு நம்ம தையல் போட போகிறோம். அந்த 1/2 இன்ச் மடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மடிப்பு பகுதிக்குள்ளே நம்ம கட் பண்ண பீஸ் வந்து உள்பகுதியில் இருக்கும். அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கரெக்டாக அந்த கார்னரில் தையல் போட்டுக்கலாம். மெயின் கிளாத்தில், ப்ளவுஸினுடைய மெயின் கிளாத்தில் தையல் படாத மாதிரி கரெக்டாக இந்த கிராஸ் பீஸில் மட்டுமே வந்து தையல் படுற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். சுருக்கங்கள் இல்லாமல் நேராக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டுக்கிட்டே வாங்க. கொஞ்சம் பொறுமையாகவே வந்து தையல் போட்டிங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உள்பக்கம் பார்த்தா அப்படின்னா எக்ஸஸாக வந்து கிளாத் கொஞ்சம் இருக்கும். சரிங்களா, பாருங்கள், இந்த மாதிரி கிளாத் வந்து எக்ஸஸாக இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். தையலை விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம மீதம் எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை அப்படியே வந்து கட் பண்ணிடுங்க. பட் இப்படி கட் பண்ணும்போது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிசருடைய கார்னர் வந்து சரிங்களா மெயின் கிளாத்தில் கட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக கட் பண்ணுங்கள். ப்ளவுஸில் ரொம்ப ரொம்ப பொறுமையான இடம் அப்படின்னா இதுதான். சரிங்களா, இது மாதிரி பொறுமையாக கட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த தவறை வந்து நம்ம சரி பண்ண முடியும். கிராஸ் பீஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. மெயின் கிளாத்தில் படாத மாதிரி கவனமாக இந்த மாதிரி எடுத்துருங்க. உள்பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த 1/2 இன்ச் அப்படியே உள்பக்கமாக ஃபோல்டு பண்ணிடுறோம். நம்ம தையல் எல்லாமே உள்பக்கம் தெரிகிற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம டாப் ஸ்டிச் போட்ட தையல். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கார்னரில் ஒரு தையலும் இந்த எண்டிங்கில் ஒரு தையலும் டபுள் தையல் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். உங்களுக்கு சிங்கிள் தையல் போதும் அப்படிங்கிற பட்சத்தில் சென்டராக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் டபுள் தையல் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கார்னரில் தையல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி மேல் பக்கத்தில் நீங்கள் ஸ்டிச்சஸ் போடும் பொழுது ஸ்மால் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா, சின்ன தையல் வந்து போட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு ப்ளவுஸ் வந்து அழகாக நீட்டாக இருக்கும். அது மாதிரி ஸ்மால் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம்.
அதே போல் கார்னரில் கரெக்டாக வந்து தையல் போட்டுட்டு வாங்க. ஒரு பக்கம் கொஞ்சம் உள்பக்கம் தள்ளியோ அல்லது ஒன் சைடில் வந்து கொஞ்சம் வெளிப்பக்கம் தள்ளியோ வந்து தையல் போடாமல் கரெக்டாக வந்து கார்னர்லேயே தையல் போட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும். பாருங்கள், அடுத்த ஸ்டிச்சஸும் நம்ம வந்து போட்டுக்கலாம். கரெக்டாக ஒரு ஃபுட் அளவுக்கு கேப் விட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சரியானதாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அடி சைடில் இருக்குது பார்த்தீங்களா, 1/2 இன்ச் உள்பக்கமாக மடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அது கரெக்டாக தையல் படுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மெயின் கிளாத்தில் மட்டும் கூட தையல் போட்டுட்டு கீழ்ப்பக்கம் இருக்கிற அந்த கிளாத்தை பார்க்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அதனால் அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி நம்ம டபுள் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சிட்டோம். சரிங்களா? நெக் லைன் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயும். இப்போ ஷோல்டரினுடைய சரியான அளவு எவ்வளவு அப்படின்ட்டு நம்ம அளவு ப்ளவுஸில் நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அதில் நோட் பண்ண அளவுகளை இதில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச் வந்து அப்படியே நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். அதே போல் இந்த சைட்லேயும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு அளவுகள் வருதோ அதை அப்படியே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்லீவில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 4 லேயர் இருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சதில் 4 லேயர் இருக்கும். சரிங்களா? லெஃப்ட் அண்ட் ரைட்டு, இதில் லெஃப்ட் எது ரைட் எது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்லீவ் வந்து மாற்றி ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. அது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட் சைடை இது மாதிரி ரைட் சைடில் எடுத்து நம்ம பின் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். அதே போல் ஸ்லீவ்லேயும் சென்டர் மார்க் பண்ணிட்டோம். ஷோல்டரினுடைய சென்டரையும் ஸ்லீவோட சென்டரையும் கரெக்டாக வச்சு ஒரு பின் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம பின் போடும் பொழுது பாருங்கள், சரியாக தையல் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கரெக்டாக விலகும். ஒரு பாயிண்ட்டு கூட முன்ன பின்ன நகராமல் சரியாக அந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? இது மாதிரி பாருங்கள், கிளாத்தை சரியாக வச்சுக்கிட்டே வாங்க. இந்த கார்னர்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். 1/2 இன்ச் அகலத்தில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 இன்ச்சில் பண்ணுறதும் 1/4 இன்ச்சில் பண்ணுறதும் உங்களுடைய விருப்பம்தான். நான் எப்போவுமே வந்து 1/2 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்குவேன். அப்போ தான் நம்ம ஓவர்லாக் போடுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதனால் நான் எப்போவுமே 1/2 இன்ச் அகலத்தில் தையல் வந்து போட்டுக்குவேன். கரெக்டாக இதுபோல் எடுத்து விட்டு சுருக்கங்கள் இல்லாமல் நேராக தையல் போட்டுவாங்க. கரெக்டாக அந்த சென்டர் வந்தோடனே இது மாதிரி பின்னை வந்து எடுத்துருங்க. சரிங்களா? எடுத்துகிட்டு அதே இடத்துல தையல் போட்டுக்கோங்க. கரெக்டாக கீழ்ப்பகுதியில் இருக்கிற கிளாத்தை நகர்த்தி விட்டு நம்ம மேல் பக்கத்தில் சரியாக வச்சு இது மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், மேல் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு நீட்டாக இருக்கும். சரிங்களா? அளவுகள் சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டால் நம்ம குறித்த அளவுகள் மாறுறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. குறித்த அளவுகள் அப்படியே இருக்குது. இது மாதிரி நம்ம அளவுகள் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டபுள் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. நம்ம போட்ட தையல் மேலேயே மறுபடியும் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் நீங்கள் ஓவர்லாக் கூட போட்டுக்கலாம். பாருங்கள், 2 சைட்லேயும் ஸ்லீவ் வந்து நான் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், சைடு ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவினுடைய ரவுண்டு கை சுற்று அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை அப்படியே வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். 2 கிளாத்லேயும் இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவுடைய மேல் பக்கத்துலேயும் அடிப்பக்கத்துலேயும் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், ஆம்கோல் ரவுண்டு வந்து நான் மார்க் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி மேலே ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் ரவுண்டு தையல் எந்த நேர் இருக்கோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், வீப்பட்டி சைடில் வீப்பட்டியினுடைய அளவுகளை நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதனால் இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் தான் அளவு நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டிய ப்ளவுஸ்லேயும் இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் சரியான அளவு. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஜாயின் பண்ணி லைன் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம இந்த சைட்லேயும் வந்து அளவுகள் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரவுண்டினுடைய அளவுகளை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ரவுண்டினுடைய அளவுகளை மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஸ்டிச்சஸ் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. கொக்கிப்பட்டி சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம அளவுகள் வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அளவுகள் டோட்டலாக எடுத்துக்கலாம். இதில் மைனஸ் பண்ண தேவையில்லை, அப்படியே வந்து எடுத்துக்கோங்க.
இப்போ இந்த 3 மார்க்கிங்கையும் அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பேக் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டும் மார்க் பண்ணிட்டோம், ஸ்லீவ் மார்க் பண்ணிட்டோம். அதே போல் பேக் சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர்லேருந்து அந்த சைடு ஜாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டோம். அதே போல் சென்டர்லேருந்து இந்த சைடு ஜாயிண்ட்டிங்கை மார்க் பண்ணிட்டோம். தையல் எந்த இடத்துல இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணிட்டோம். இது மாதிரி சேமாக வச்சுக்கோங்க. நம்ம மார்க் பண்ண 2 பகுதி சேமாக வச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த மார்க்கிங்லேயே வந்து தையல் போட்டுக்கிட்டு வாங்க. சுருக்கங்கள் இல்லாமல் நேராக எடுத்து விட்டு தையல் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு சரியாக வச்சு இது மாதிரி நம்ம தையல் போட்டுக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது மாதிரி 1/4 இன்ச் அகலத்தில் நம்ம 3 தையல் அல்லது 4 தையல் தேவைக்கேற்ப நம்ம சைடில் தையல் வந்து போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், நம்ம ஆம்கோல் இருக்குங்களா, ஆம்கோல் சைடு ஜாயிண்ட் தையல் பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்லீவ் ரெண்டும் நேராக இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிருக்கணும். ஸ்லீவினுடைய தையல் ரெண்டும் கரெக்டாக வந்து சேமாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். அப்போ தான் ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும், சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி 2 சைட்லேயும் நம்ம சைடு ஜாயிண்ட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த சைட்லேயுமே நம்ம ஸ்லீவ் ஜாயிண்டிங் பாருங்கள், சைடு ஜாயிண்டிங் நேராக வந்து இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா தான் நம்மளுக்கு சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ப்ளவுஸ் மிக எளிமையான முறையில் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அனைத்தும் உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக ரீச் ஆகும். நம்ம சேனலுடைய மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். Thank you friends.